guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம 30 days of free mehendi classல வந்து day 15 தான் பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க first time வந்திருக்கீங்க அப்படினா நம்ம சேனலை subscribe பண்ணி கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி all-ங்கறதை click பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய கிளாஸில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்கை வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி நம்மளுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எலிஃபண்ட், ஒரு பேசிக்கான ஒரு எலிஃபண்ட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ப்ரைடல் டிசைன் போடும்போது வந்து அந்த இடத்துல இது யூஸ் ஆகும். நான் உங்களுக்கு கிரிட்ஸ் அந்த மாதிரி சொல்லி தந்திருக்கேன்ல, அந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் உள்ள இடத்துலலாம் இந்த எலிஃபண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, நம்ம இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கோடு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நான் ஒரு பேபி எலிஃபண்ட் வந்து போட்டு காமிக்கிறேன். நம்ம சீயை வந்து இப்படி திருப்பி போட்டுட்டு இதில் வந்து என்ன பண்ணணும், இந்த ஸ்பேஸில் இருந்து இப்படி எடுத்து இங்கே ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸ்லேருந்து அப்படி மேலே கொஞ்சம் தூக்கி இங்கே கொண்டு வந்து அப்படி முடிக்கிறோம். முடிச்சுட்டு இதுவும் ஒரே ஸ்பேஸில் வரட்டும். ஓகேவா, ஒரே சமமாக வரலாம். இனி இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு லைன், இந்த இடத்துலேருந்து இப்படி ஒன்று, இந்த இடத்துலேருந்து இப்படி ஒன்று போட்டுட்டோமா. இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருந்து இப்படி எடுத்து இதில் கொண்டு இப்படி ஜாயின் பண்ணணும். இனி இந்த இடத்த க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே இப்படி ஒரு க்ளோஸ் பண்ணணும். இங்கே வந்து கொஞ்சம் கேர்வியாக எடுங்க. கேர்வியாக எடுத்துட்டு இந்த ஸ்பேஸை இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் ஒரு கண்ணு வைங்க. இது வந்து ஒரு பேபி எலிஃபண்ட். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்படி ஒரு கர்வ் மாதிரி ஒன்று போட்டு இங்கேருந்து நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே கொஞ்சம் தள்ளி எடுத்துடக்கூடாது. இங்கே நீங்கள் கிட்ட தான் எடுக்கணும். இப்படி கிட்ட எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா, இது வந்து ஒரு பேபி எலிஃபண்ட். ஓகே, நம்ம இப்போ ஒருக்க கூட போடலாமா? எப்படி சொல்லி தந்தேன், ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு சீயை வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இடத்துலேருந்து இப்படி கொண்டு வந்து இது கூட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஸ்பேஸ்லேருந்து கொஞ்சம் இப்படி மேலே தூக்கி இப்படி கொண்டு வந்து இது பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ஒன்று, இந்த இடத்துல இப்படி ஒன்று, இந்த இடத்துல இது ஒன்று. இது என்னன்னு தெரியுதா, இது வந்து லெக்ஸு. ஓகேவா, இனி இந்த இடத்த இப்படி ஆக்கிட்டு இதுலேருந்து இப்படி ஜாயிண்ட்டு. இனி வந்து கீழே இப்படி ஜாயின் பண்ணணும். இங்கே வந்து கொஞ்சம் கேர்வியாக இப்படி வந்து ஜாயின் பண்ணணும். ரொம்ப மேலே தூக்கிடக்கூடாது, சமமாக இருக்கணும். இங்கே இருந்து இப்படி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டாட் வைங்க. அப்போ இது வந்து ஒரு கண் ஆயிரும். ஓகேவா, இப்போ எலிஃபண்ட் வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக போடலாமா? பெருசாக போடுறதா இருந்தாலும் சின்னதாக போடுறதா இருந்தாலும் ஒரே ஃபார்மேட்டு தான். இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து ஜாயின், நெக்ஸ்ட் இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டுட்டு இப்படி ஒன்று இப்படி போட்டுட்டு இந்த இடத்த இப்படி கொஞ்சம் ஷார்ப் ஆக்கி விடணும். ஓகேவா, ஷார்ப் ஆக்கி விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கண் வச்சுருங்க. இது கொஞ்சம் பெருசாக வரையணும். ஓகேவா, இனி இந்த இடத்த நம்ம கொஞ்சம் போல்ட் ஆக்கிடலாம்.
ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி எலிஃபண்ட் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இனி எலிஃபண்ட்டுக்குள்ளே எப்படி டிசைன் போடுறது பார்க்கலாமா? அதே மாதிரி ஒரு எலிஃபண்ட் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி குட்டி 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 டாட்ஸ் கூட வைக்கலாம். ஃபுல் இடத்தையுமே நீங்கள் வந்து டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி போடலாம். இது வந்து நார்மல் டிசைனு. இனி இதுக்குள்ளே நம்ம வந்து வேறு டிசைன் போடலாமா? அதே மாதிரி நான் ஒரு எலிஃபண்ட் மீண்டும் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, நம்ம இப்படி வரைஞ்சிக்கிட்டோமா? இனி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி கொடுங்க. ஒரு 3 லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம ஹம்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த எலிஃபண்ட் டிசைன் வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு பேசிக் லெவல் தான். இது உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் கிடையாது. நீங்கள் அட்வான்ஸ் லெவல்லாம் இனி வந்து ஃப்யூச்சர்ஸில் இனி வரக்கூடிய கிளாஸில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இது வந்து நார்மலான பேசிக் எலிஃபண்ட் தான். இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவல் லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இனி வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு ஹம்ஸ் கூட போடலாம். இது ஒரு ஹம்ஸ் கூட போட்டு இது நம்ம முடிக்கலாம். இது கொஞ்சம் இப்போ சின்னதாக இருக்கா? இப்போ இந்த மாதிரி பெரிய எலிஃபண்ட் போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஹம்ஸ் கூட கொடுக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஒரு எலிஃபண்ட் டிசைன் கூட போட்டுடலாம். இப்போ வந்து இந்த எலிஃபண்ட் டிசைன் வந்து நான் எவ்வளோ போல்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ போல்டாக பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே வந்து 2 ஹம்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து 2 லேயர் ஆஃப் ஹம்ஸ் போட்டிருக்கேன். இதை மாதிரி வெரைட்டியாக உண்டு. எப்படி அப்படின்னா வந்து இந்த மாதிரி போட்டு ரவுண்ட் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ண டிசைன் தான். இதை வந்து இது ஃபுல்லாக அப்படி போடுவாங்க. இந்த டிசைனை இப்படி போடுவாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே வர டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இனி வந்து இது எந்த மாதிரி இடத்துல வரும் அப்படின்னா, இப்போ வந்து
நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து ஹேண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஹேண்டு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஹேண்டோட இப்போ நம்ம இங்கே வந்து நிறைய டிசைன்ஸ், அதாவது இது வந்து எந்த பிளேஸ் அப்படின்னா வந்து இந்த பிளேஸ். ஓகேவா? இந்த பிளேஸ் கிடையாது, இந்த பிளேஸு. இனி வந்து இந்த பிளேஸில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் நம்ம போட்டு அதுக்கு உள்ள நீங்கள் இந்த எலிஃபண்ட் டிசைன் இப்படி வரைஞ்சி அந்த இடத்துல நீங்கள் வந்து ஷேட் கொடுக்குற மாதிரி அப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து இந்த டிசைனை வந்து ஹேண்டில் போடுவீங்க. இது வந்து செப்ரேட்டாக அப்படி போடுவீங்களான்னு கேட்டால் வந்து அது கிடையாது. இப்போ நம்ம இப்படி தான், அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த பிளேஸில் தான் வந்து நம்ம வந்து இந்த டிசைனை நம்ம கூடுதலாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதனால தான் இந்த எலிஃபண்ட் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் ரொம்பவே உங்களுக்கு ஷார்ட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை மாதிரி சூப்பராக உங்களுடைய க்ரியேட்டிவ் ஒர்க்கையும் சேர்த்து ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து ஒரு எலிஃபண்ட் டிசைன் வந்து போடுங்க. அப்புறம் இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப், அதாவது நம்ம வந்து ஒரு எலிஃபண்ட் போடுறதுக்கு வந்து நம்ம ஒரே ஃபார்மேட்டை, அதாவது ட்ரிக்கை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே ட்ரிக்கை வச்சு டோட்டலாக 5 எலிஃபண்ட் நீங்கள் வரைஞ்சி அதுக்கு உள்ள வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை வச்சு ஒரு 5 டிசைன்ஸ் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி அந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவை வச்சு ஒரு 5 டிசைன்ஸை வந்து நீங்கள் எனக்கு போட்டு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ரீசென்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.